எங்களோட விண்ணப்பங்கள் வாஞ்சைகள் ஆண்டவரே அது நிறைவேறும்படி ஆண்டவரே உங்கள் பாதத்தில் நாங்கள் இப்பொழுது வைக்கிறோம் ஆண்டவரே. அப்போ உங்கள் பாதத்தில் வைத்த எந்த ஒரு காரியம் ஆண்டவரே அது வீணாக போவதில்லைப்பா. அது எல்லாற்றுக்கும் நீங்கள் ஏற்ற காலத்தில் ஆண்டவரே ஒரு ஏற்ற பதிலை தர தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனை வேலை முழுவதும் அப்பா உங்கள் பிரசனம் எங்களை ஆட்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பா எங்கள் கண்கள் உண்மையை பார்க்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆவியோட உண்மையோட ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை ஆண்டவரே அதுக்கு நீர் ஆயத்தப்படுத்துங்க அப்பா. எங்களை அப்பா உங்கள் ரத்த கோடைகளை மூடி மறுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இன்னும் அநேகர் ஆண்டவரே ஆராதனை கலந்து கொள்ளணும் பாப்பா. எல்லாரும் நேரத்துக்கு வரதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுங்க அப்பா. இந்த ஆராதனை வேலை முழுவதும் எங்களோட இருங்க. நீங்கள் உதவி செய்யுங்க. நாங்கள் உற்சாகத்தை பாடுவதுக்கு ஆண்டவரே எங்கள் நாவுகளை நீர் ஆண்டவரே ஓப்பன் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா எங்களோட உதடுகளை நீங்கள் திறந்தருளுங்க அப்பா. எங்களுக்கு ரத்த கோட்டைகளை மூடி மறுத்துக் கொள்ளுங்க. இந்த ஆராதனை வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. நம்மளாம் சேர்ந்து உற்சாகமா ஒரு விசுவாசத்தோடு கரங்களை தட்டி பாடுவோம். பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனை கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே. பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமும் அல்லவே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறாம் மதுரமாகும் கூறியோ தான் நகர்ந்திடும். கசந்த
பராக்கிரமும் அல்லவே, பலத்தினாலும் அல்லவே, பராக்கிரமும் அல்லவே, ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே, ஆவினாலே ஆகும் என்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. மாம்சமான யாவர் மீதும், மாம்சமான யாவர் மீதும் உன்னத ஆவி பொழிவாரே. மாம்சமான யாவர் மீதும் உன்னத ஆவி பொழிவாரே. ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவையும் செய்திடுவார். ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் தருவார், எழும்பி சேவையும் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர், சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஆமென். ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், கரங்களை உயர்த்தி நம்புவது உம்மாலேயாகும். தேவனிடத்திலே நாம் சேருவோமா? கண்மலையே அடைக்கலமே, என்பதனே என்னை மீட்டவரே. கண்மலையே அடைக்கலமே, என்பதனே என்னை மீட்டவரே. அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். எக்காலத்திலும் உம்மை நம்பிடுவேன், என் இதயத்தை உம்மிடம் ஊற்றிடுவேன். அசைவுற விட மாட்டீர், என்னை அசைவுற விட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். கிருபையும் மகிமையும் நிறைந்தவரே, சமயத்தில் தக்கவரன் அளிப்பவரே. கிருபையும் மகிமையும் நிறைந்த
அசைவுறவிட மாட்டீர். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கும், நான் நம்புவது உம்மாலேயாகும். ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஆத்மா உமக்காக காத்திருக்கிறது. காத்திருக்கிற எந்த ஆத்மாவையும் நீர் வீணடிக்கிறதில்லை. உமக்காக காத்திருக்கிற எந்த ஆத்மாவையும் நீர் வெட்கமடைய விடுகிறதில்லை. இதோ இந்த ஆலயத்தில் ஒரு கூட்ட ஜனங்களாக உம்மிடத்தில் காத்திருப்பதற்காக, உம்மை நோக்கி பார்ப்பதற்காக, உம்முடைய முகத்தை தரிசிப்பதற்காக, உம்முடைய சமூகத்தை அனுபவிப்பதற்காக இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை வழிநடத்தி, எங்களை பாதுகாத்து, எங்களை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரங்களில் கொடுக்கிறோம். ஆண்டவர், யார் யார் என்னென்ன சூழ்நிலைகளில் வந்திருந்தாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை கையில் எடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுறேன். அவங்களோட பேசும்படியாக கேட்குறேன். இடைபடும்படியாக ஜெபம் பண்ணுறேன். ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உபாகமம் 20 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 20 சில வசனங்களை நம்ம படிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் சேர்ந்து வந்து ஜனங்களிடத்தில் பேசி, இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடே கூட போகிறவர் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். இந்த இடத்துல நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில், இஸ்ரவேலர் நிறைய யுத்தங்களை சந்தித்தார்கள். உலகத்தில் வலிமையான இராணுவம் இஸ்ரேல் இராணுவம்னு சொல்கிறாங்க. உலகத்தில் திறமையான டாக்டர்ஸ் இந்திய டாக்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் காரணம் என்னென்னா, இஸ்ரேல் தினந்தோறும் யுத்த காலத்திலேயே இருக்கிறதுனால இஸ்ரேல் இராணுவமும் வலிமையாக இருக்குது. அமெரிக்காவில் ஒரு பேஷண்ட்டை டாக்டர் பார்க்குறதுக்குள்ள இந்தியாவில் டாக்டர் 100 பேஷண்ட்டை பார்த்துடுறார். அதனால் இந்தியாவில் இருக்கிற டாக்டரு ரொம்ப திறமைசாலியாக இருக்கிறார். இப்போ கார்ப்பரேட்டாக மாறின பிறகு தான் நீ அதை எடு, ஸ்கேன் எடு, நீ அந்த ஸ்கேன் எடு, இந்த ஸ்கேன். அப்போ முந்தியெல்லாம் டாக்டருங்க அப்படி இல்லை. நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் எங்கே வலிக்குதுன்னு சொல்கிறீங்களோ அங்கே தொட்டு பார்ப்பாங்க. தொட்டு பார்த்த உடனே அவங்களுக்கு தெரியும் இது இந்த வலி தான் அப்படின்னு. உடனே என்ன பண்ணிடுவாங்க, மாத்திரை எழுதிடுவாங்க. சமீபத்தில் சிஸ்டருக்கு கர்த்தர் ஒரு பெரிய சுகம் கொடுத்தார். என்னென்னா, அவங்களுக்கு ஒரு பயங்கரமான தலைவலி ஒன்று வந்துச்சு. பயங்கரமான தலைவலி. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்போ ஐ செக்கப்புக்கு போயிருந்தோம். கண்ணை பார்த்துடலாம் அப்படின்னு. கண்ணை பார்த்துட்டு பிறகு கண் டாக்டர்கிட்ட சொன்னோம், டாக்டர் இவங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி இருக்குது, எவ்வளோ நாளாக இருக்குது? இது ஒரு வாரமாக இருக்குது. என்ன மருந்தெல்லாம் எடுத்தீங்க சொன்னோம். அவர் இறுதியாக ரொம்ப சிம்பிளாக சொன்னார், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மைக்ரைன் மாதிரி தெரியுது இந்த சிம்டம் ஃபுல்லாக அப்படின்னு 20 நாளைக்கு மருந்து எழுதி கொடுத்து, இது கோர்ஸு 20 நாளும் சாப்பிட்ணும், கரெக்டாக சாப்பிட்ணும், நல்லா ஆகிடும், அதுக்கு பிறகு நீங்கள் என்கிட்ட வரவே மாட்டீங்க, இதை சாப்பிடுங்க. ஃபிசிஷியன் கூட சொன்னார், அது எப்படி அவர் எதுவுமே பார்க்காம மைக்ரைன்னு சொல்லுவார்?
அதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியலையேன்னு ஃபிசிஷியன் கூட சொன்னார். நான் என்ன சொன்னேன், சிஸ்டர்கிட்ட 20 நாள் தானே சொல்லியிருக்காரு, சாப்பிடுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜாம் பண்ணிவிட்டு அந்த மாத்திரையை 20 நாள் கொடுத்தோம். சிஸ்டருக்கு அதுக்கு பிறகு ஆண்டவர் கிருபையில் வரவே இல்லை. நல்ல டாக்டருங்க ஸ்கேன்லாம் எடுக்கிறதே இல்லைங்க. அதெல்லாம் கடைசியாக வச்சுருப்பாங்க அவங்க. அதனால் நம்ம ஊர் கதையே ஒரு வித்தியாசமான கதை. டாக்டருங்க ரொம்ப திறமைசாலிங்க. அதனால் நீங்கள் எப்போவும் தெரிஞ்ச டாக்டர்கிட்டயே போங்க, தெரியாத டாக்டர்கிட்ட போகாதீங்க, பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகாதீங்க. ஆஸ்பத்திரி பெருசாக இருக்குது, பில்லும் பெருசாக வரும். ஆஸ்பத்திரி பெருசாக இருக்குன்னு போனீங்கன்னா பில்லு என்ன வரும்? நான்லாம் எங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட மட்டும்தாங்க போவேன். எதுனாலும் சரி நேராக டாக்டர் ரமேஷ் டாக்டர் இருக்காரா, டாக்டர்கிட்ட போவேன். இல்லை கலாநிதி டாக்டர் இருக்காரா, அவர்கிட்ட ஃபிசிஷியனை தவிர வேறு எங்கேயும் போனதே கிடையாது. நான் டக்குன்னு வேறு எங்கேயும் போகவே மாட்டேன். எதுவாக இருந்தாலும் சரி ஃபிசிஷியன்ட்டு தான் முதல்ல போகிறது. பல்வலி வந்தால் அவர்கிட்ட போகிறது இல்லை. ஏன்னா அதுக்கு ஃபிசிஷியன்ட்டு போகக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். அதுக்கு டென்டிஸ்ட்டுக்கிட்ட தான் போகணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு சைக்காலஜிக்கலாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் பெரிய டாக்டர்கிட்ட போங்க, நல்லா ஆகிடும் அப்படிம்பாங்க. உங்கள் ஃபேமிலி டாக்டர்கிட்ட மட்டும் போங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் நிறைய யுத்தம் நடந்துச்சு அவங்களுக்கு. அதனால தான் அவங்க ரொம்ப திறமையான ஆர்மியாக மாறினாங்க. நீங்கள் அந்த மாதிரி புறப்பட்டு போகும்போது குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால், நம்முடைய கண்கள் காண்கிறது இல்லையா? எப்போ நமக்கு பயம் அதிகமாக வருது? நாம் காண்கிற காட்சிகள் நமக்கு அதிக பயத்தை என்ன செய்கிறது? உண்டாக்குகிறது. நாம் காண்கிற காட்சிகள். ஆம், உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் கூட காண்கிற காட்சிகள் தான் அதிக பயத்தை ஏற்படுத்துகிறது. இஸ்ரவேலர் ஏன் அந்த கோலியாத்திட்ட போய் சண்டை போடல அப்படின்னா, அவர்கள் கண்ட காட்சி கோலியாத்தை ஜெயிக்க முடியாது என்கிற எண்ணத்தை அவர்கள் உள்ளத்திலே கொடுத்து விட்டது. காட்சிகள் ரொம்ப முக்கியம் என்று நினைக்கிறேன். நீங்கள் ஒன்றை காணும்போது அதை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளாமல், அதைவிட என் தேவன் எவ்வளவு பெரியவர். இன்றைக்கு காலையில் கூட நான் படியில் இறங்கி கொண்டிருக்கும் போது சொன்னேன், ஆண்டவரே, பார்வோனையே டீல் பண்ண உம்மால் முடியுமானால், நேபுகாத்நேச்சாரையே டீல் பண்ண உம்மால் முடியுமானால், சனகரிப்பையே டீல் பண்ண உம்மால் முடியுமானால், எங்களுடைய பிரச்சனையில் இருக்கிற ஆட்கள் எல்லாம் பெரியவர்கள் இல்லை, அவர்களை டீல் பண்ண உம்மால் முடியாதாப்பா? ஒரு சந்தர்ப்பம் அதற்காக வரும். அந்த சந்தர்ப்பம் வரும் வரை நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கிறது? காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. அது நம்ம பக்கம் சரி இருக்கா தவறு இருக்காங்கிறத விட நம்மளை தொடரவன் அவருடைய கண்மணியை தொடராங்கிறது தானே உண்மை. நம்ம பக்கம் சரியா தப்பா அதெல்லாம் விடுங்க, உலகத்தில் எல்லாம் சரியா இருக்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் நம்மளை தொட்டா கர்த்தருடைய கண்மணியை தொட்ட மாதிரி. அதனால கர்த்தர் அதெல்லாம் டீல் பண்ணுவாரு. நீங்க பார்க்கும்போது அவர் சொல்றாரு, குதிரைகளையும் ரதங்களையும் உன்னில் பெரிய கூட்டமாகிய ஏராளம் குதிரைகள், ஏராளம் ஜனங்க, ரதங்கள், பெரிய கூட்டம், இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பயம் வராதா? வருமா வராதா? உங்க வீட்டுக்கிட்ட 10-20 பேர் மொத்தமா சேர்ந்து வராங்க சண்டைக்குன்னா, நீங்க தைரியமா நீங்க ஒரே ஆள் வெளியே நின்று சமாளிப்பீங்களா? வீட்டை பூட்டிக்கிட்டு உள்ள போய் எல்லாருக்கும் ஃபோன் அடிப்பீங்க, டேய் நம்ம வீட்டுக்கு முன்னால இவ்வளவு பேர் வந்திருக்காங்கடா, என்னடா பண்றது, எப்படிடா என்ன பண்ணலாம்? நான் ஆரம்ப கால ஊழியத்தில் எனக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. ஒரு வீட்டை, விசுவாசி வீட்டை பக்கத்தில் இருக்கக்கூடிய மத எதிர்ப்பாளர்கள் அடித்து உடைச்சாங்க. ஒரு விசுவாசி வீட்டை இவங்க கிறிஸ்தவங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க? அடித்து உடைச்சாங்கங்க. வீட்டு கண்ணாடி, ஜன்னல், கதவு எல்லாத்தையும் உடைச்சாங்க. அப்போ அந்த ஐயா ரொம்ப திடகாத்திரமானவர், அவங்க மகன்கள் ரொம்ப திடகாத்திரமானவங்க. அவர் என்ன, நானும் ரொம்ப இப்படி பாவம் போல இருப்பேன். சொல்கிறார், நீங்கள் எங்களுக்கு உதவிக்கு ஒரு 2 நாள் எங்கள் வீட்டில் படுக்க முடியுமா? என்ன ஏதோ ஒரு பலவானான்னு நினச்சிட்டாரு போல.
நான் மனசுக்குள்ளேயே சிரிப்பாக இருந்தேன் எனக்கு. ஆனால் அவருக்கு என்னன்னா, சரி ஒரு ஊழியக்காரனா, வாலிப பையன், இப்போ கல்யாணம் ஆகலை, எனக்கு சின்ன பையன், ஒரு 2 நாளே எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தங்க முடியுமா அப்படின்னார். அதுக்கு என்ன, நான் வரேனே அப்படின்னு சொல்லி நான் 2 நாள் இருந்தேன். அதுக்குள்ளே அந்த பிரச்சனையை பேசி சமாளித்து முடிச்சு கர்த்தர் கிருபையினால் அதுக்கு பிறகு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கூட்டத்தை கண்டா நமக்கு என்ன வந்துடும், பயம் வரும், இயற்கை தானே. கண்டால் அவர்களுக்கு சொல்லுங்க பயப்படாத, அதுதான் ரொம்ப நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்கள கூட்டமாக இருக்கிற ஆளுங்களை பார்த்து என்ன பண்ணாத, பயப்படாத. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களோ அவர்களே உன் பட்சத்தில் கூடுவார்கள். உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம். நமக்கு விரோதமா ஒரு கூட்டம் சேர்ந்தா அது கர்த்தரால சேர்ற கூட்டமே இல்ல. கர்த்தர் அந்த கூட்டத்தை சிதறடிப்பார். தேங்காய் உடைச்சா எப்படி சதருமோ அது மாதிரி கூட்டத்தெல்லாம் என்ன பண்ணிடுவாரு, சிதறடிப்பார். ரோட்ல அடிச்சு பாருங்க தேங்காவை, திரும்ப மொத்தத்தையும் ஒன்னா சேர்க்க முடியுமா உங்களால? சேர்க்க முடியாது. தேங்காயை சிதறடிக்கிற மாதிரி சிதறடிச்சிருவார் கர்த்தர். அப்ப நமக்கு சொல்லணும், எனக்கு விரோதமாய் கூடுகிற இந்த கூட்டம் கர்த்தரால் கூடின கூட்டம் இல்ல. கர்த்தர் இந்த கூட்டத்தை சிதறடிப்பார். தேங்காயை உடைச்சிட்டு மறுபடியும் அத்தனையும் சேர்த்து ஒரு தேங்காயை உருவாக்க முடியாது. அதே மாதிரி அந்த கூட்டமே ஒன்னெல்லாம் போகும். அவர்களுடைய ஒற்றுமையை சிதறடிப்பார், ஒரு மனதை சிதறடிப்பார், அவர்களுடைய ஏக சிந்தையை சிதறடிப்பார். அவர்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் ஆண்டவர் சிதறடிச்சு போடுவார். அதுதான் பயப்படாத, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ண உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நீ இதுக்கெல்லாம் ஏன் பயப்படுற, எகிப்துல இருந்து உன்னை கூட்டிட்டு வந்தேன் இல்ல, நான் பார்வோன் கையில இருந்து உன்னை ரட்சித்தேன் இல்ல, அது முடியாத காரியம் தான் உனக்கே தெரியல, அவ்வளோ பெரிய காரியத்தை நான் செஞ்சனே, இதெல்லாம் பார்த்து நீ பயப்படலாமா அப்படிங்கிறாரு கர்த்தர். உங்க வாழ்க்கையில பயமுறுத்துகிற காரியங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியங்கள் பயமுறுத்தலா இருக்குங்க. நான் சொல்றது சரிதானா? ஒவ்வொருக்கும் ஒரு பயம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பயம் இருக்கும். உங்களுக்கு எப்பமாவது ஏதாவது காரியத்துக்கு பயம் வந்திருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது காரியத்தை நீங்க நினைச்சு பயந்து இருக்கிறீங்களா? சும்மா ஜென்ரலா சொல்லுங்க. இருட்டா? ஐயோ, அது எல்லாருக்கும் உள்ளதுதான் சிஸ்டர். ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது இருக்கா? நைட்ல படுக்கும்போது பயம் வருமா? எடுத்து வைக்க முடியாதா காலை? அதில் பயப்படுவீங்க. ஒரு பாஸ்டரு இப்படி சாட்சி சொன்னார். அவங்க அப்பா 70 வயசுல செத்து போயிட்டாராம். இவருக்கு 70 வயசு ஆனோன்னு பயமாயிருச்சான். நம்மளும் செத்து போயிடுவோம் போல. ஏங்க இது அவங்கவுங்களுக்கு வந்தால் தாங்க தெரியும். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்கள் அப்பா செத்து போயிட்டாருங்க. எங்கள் பிள்ளைங்க 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரே, எங்கள் அப்பா ரொம்ப சீக்கிரமாக செத்து போயிட்டாரு, எனக்கு அப்பா இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளைங்க அப்படி கஷ்டப்படக்கூடாது, நீங்கள் தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க. எனக்கு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமைஞ்ச பிறகு அவங்களெல்லாம் ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்த பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன உங்ககிட்ட கூப்பிடணும், ஊழிய பொறுப்பு வேற கொடுத்துருக்குறீங்க. அப்போ எனக்கு பயம் வந்துச்சுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, பயம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமாக இருக்கும். அவர் சொல்லும் போது தான் நான் யோசித்தேன், அவருக்கு 70 வயசில் பயம் வந்துச்சுன்னா எனக்கு 45 வயசுலேயே பயம் வந்துருச்சு. 45 வயசுக்கு முன்னாலேயே. பிள்ளைங்க 9th படிக்கும்போது நான் ரொம்ப சின்ன வயசு தானே, அப்பவுமே எனக்கு ஒரு மாதிரி அச்சமெல்லாம் இருந்தது மனசில். அவரை ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன், ஆண்டவரே எங்கள் அப்பா ரொம்ப சின்ன வயசில் இறந்து போயிட்டாரு, அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எனக்கு பாதுகாத்து ஆயுசு நாட்களை எனக்கு பூரணப்படுத்தி கொடுங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். இப்படியெல்லாம் உங்களுக்கு பயம் வந்ததே இல்லையா? இப்போதான் புரியுது ஒவ்வொருத்தருக்கு எது எதுக்கு வந்திருக்குது நமக்கு பயம், எப்பெல்லாம் வந்திருக்குது அப்படின்னு. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு, எகிப்திலிருந்தே உன்னை புறப்பட பண்ண, நீ என்ன பண்ணாத, பயப்படாத. இந்த சிஸ்டர் கால் வலி, அடுத்த நாள் காலை எடுத்து வைக்க முடியுமா முடியாதான்ற ஒரு அச்சம் ஏற்படுமே. ராத்திரியில் அந்த கால் கிராம்ப் வந்தவங்களுக்கு தான் தெரியும். காலில் கிராம்ப் வந்துருச்சுன்னா அந்த கால் மரத்து போகிறது, ஒரு பக்கமாக பிடிச்சிக்கிறது இருக்கும்ல, நீங்கள் இப்படி திருப்ப முடியாது, அப்படியும் திருப்ப முடியாது, அப்படியே உயிர் போகிற மாதிரி இருக்கும். அந்த காலை பிடிச்சி கிடிச்சு நீங்கள் அதை சரிப்படுத்துறதுக்குள்ளே உங்களுக்கு உயிரே போயிட்டு உயிர் வரும். அது பிறகு தூக்கமும் வராது உங்களுக்கு.
அந்த மாதிரி கால் வலியில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். எனக்கு வரும் சில நேரங்களில் நிறைய அலைச்சல், நிறைய மன உளைச்சல், நிறைய வேலை பலு ஏற்படும் போது அப்படி வரும். ராத்திரியில் அப்படியே பிடிச்சிக்கோங்க அந்த காலை இப்படி திருப்பி 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 ஒரு வழி ஆயிடுவேன் நான். இந்த சிஸ்டர் சொன்னதுனால நான் சொல்றேன், எல்லாரும் எல்லா பாதையிலையும் கடந்து போறோம். ஆனா நம்ம இருதயம் என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. அவ்வளவுதான். அல்லேலூயா. நீங்கள் யுத்தம் செய்ய தொடங்கும் போது ஆசாரியன் வந்து ஜனங்கள்கிட்ட பேசுவாராம். நீங்க யுத்தம் செய்ய தொடங்குறீங்க, ஆசாரியன் வந்து என்ன பண்றாரு? பேசுறாரு. பேசி இஸ்ரவேலரே கேளுங்கள். எப்படி பேசுறாரு? கேளுங்கயா, எல்லாம் ஒழுங்கா கேளுங்க. உங்கள் சத்துருக்களோடு நீங்க என்ன பண்றீங்க? யுத்தம் செய்ய போறீங்க. உங்கள் இருதயம் தோழ வேண்டாம். அவளை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும். எவ்வளவு வார்த்தை பாருங்க. இருதயம் தோழக்கூடாதான், பயம் வரக்கூடாதான், கலக்கம் வரக்கூடாதான், தத்தளிப்பும் வரக்கூடாதான். அப்ப திரள் கூட்டத்தை பார்த்தா பயம் வரும், கலக்கம் வரும், துவண்டு போவோம், தத்தளிப்பு வரும், எல்லாம் வரும். இல்ல, உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்க உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாய் கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். நம்ம என்ன பண்ணணுமா? சொல்லணுமா? சில காரியத்தை நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லணும். அதுதான் அறிக்கை இடுறது. நம்ம சொல்லணுங்கிறதுக்கு பேர் தான் நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம். என்ன பண்றோம்? அறிக்கை இடணும். என்ன அறிக்கை இடணும்? எங்களுக்காக எங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் எங்களை ரட்சிக்கவும் எங்களோடு கூட வருகிறவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர். இதை சொல்லணும். நம்ம எங்களுக்காக எங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் எங்களை ரட்சிக்கவும் எங்களோடு கூட வருகிறவர் எங்கள் தேவனாய் கர்த்தர் என்று நாம் சொல்ல வேண்டும். கர்த்தர் எங்களை ரட்சிப்பார். கர்த்தர் எங்கள் சத்துருக்களோடு என்ன பண்ணுவாரு? யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எங்கள் சத்துருக்களுக்கு எதிராய் கிரியை செய்வார். கர்த்தர் எங்கள் சத்துருக்களை பார்த்து கொள்வார். கர்த்தர் எங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவார். கர்த்தர் எங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவார். எங்கள் சத்துருக்கள்லாம் வெட்கப்பட்டு ஓடி போவாங்க அப்படின்னு நாம என்ன பண்ணணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்காக, உங்களை ரட்சிக்க உங்களோட கூட கர்த்தர் வர்றாருன்னு நீங்க சொல்லணுமா? இந்த அறிக்கை ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரியான ஒரு அறிக்கை, கர்த்தர் வருவாரு, உங்களை ரட்சிக்க வருவாரு, உங்களை சந்திக்க வருவாரு, உங்க கூட வருவாரு, உங்க எதிரிகளோட சண்டை போடுறதுக்கு என்ன பண்ணுவாரு? கர்த்தர் வருவாரு என்று நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் இதெல்லாம் நீங்க அறிக்கை பண்றதுல தான் உங்களுடைய வெற்றி மறைந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த சண்டை போடுற விஷயத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, யாரெல்லாம் சண்டைக்கு வர வேணான்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. முதல் என்னன்னா, வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணாதவன் வீட்டுக்கு போயிடு. யுத்தத்தில் செத்து போயிட்டா வேற ஒருத்தன் பிரதிஷ்டை பண்ண வேண்டியதாகும். ரெண்டாவது, திராட்சை தோட்டத்தை நட்டு கனி புசிக்காதவன் என்ன பண்ண? வீட்டுக்கு போயிடு. இல்லைன்னா இன்னொருத்தன் நீ வச்ச பலனை அனுபவிக்க வேண்டியதாயிடும். பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணாம இருக்கிறியா, நீ என்ன பண்ணிடு? வீட்டுக்கு போயிடு. இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா என்ன இருக்குன்னா, அதிபதிகள் ஜனங்களுடனே பேசி பயங்காலியும் திடனற்றவனுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் தன் சகோதரன் இருதயத்தை தன் இருதயத்தை போல கரைந்து போக பண்ணாதபடிக்கு தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன் என்று சொல்ல வேண்டும். யுத்தத்துக்கு லாயக்கில்லாதவன் அப்படின்னு யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? பயப்படுறவன். உண்மையா தமிழர்கள் ரொம்ப பயப்படுறவங்க. தமிழர்கள் அறிவாளிங்க, ஆனா தமிழர்களுக்கு தைரியம் ரொம்ப கம்மி. தமிழர்கள் அறிவாளிகள் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா நேற்று நிலவில் கொண்டு போய் அந்த அந்த விண்வெளி சாதனத்தை இறக்குனதே யார் தான்? தமிழன் தான். அந்த ப்ராஜெக்டினுடைய டைரக்டரே ஒரு தமிழன் தான், முத்துவேலா. ஆமாம், ஒரு அருமையான மனுஷன் பாருங்க. சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன் இந்தியாவுக்காக சாதிச்சார். இதெல்லாம் என்னன்னா, வடநாட்டு மக்கள் மூஞ்சில் கறி பூசுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் மக்குங்க, நீங்க எல்லாம் மரமண்டைங்க, உங்களுக்கு மூளையே கிடையாது. ஆனா முரட்டு பசங்க, அவனுங்களுக்கு மூளை கம்மி, ஆனா முரட்டு பசங்க. நமக்கு மூளை ஜாஸ்தி, ஆனா நம்ம ரொம்ப சாது, ரொம்ப பயப்படுவோம். ஆனா நம்ம கர்த்தருடைய காரியங்கள்னு வரும்போது பயப்படக்கூடாது. பயங்காளி.
அவனுக்கு பேர் என்ன? பயங்காளி, திடனற்றவன். அவன் சகோதரரின் இருதயத்தை என்ன பண்ணுவானா? கரைந்து போக பண்ணுவானா. அவனை கூட வச்சிருந்தோன்னா அவன் நம்மளை என்ன பண்ணிடுவான்? பயமுறுத்திடுவான். பயப்படுறவனை கூட வச்சிருந்தா அவன் நம்மளை சொல்லி சொல்லி ஐயோ வேண்டாம் 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 வேண்டாம். விசுவாசம் இருக்கிறவங்க பயப்பட மாட்டாங்க. பயத்தை எப்படி போக்குறதுன்னா விசுவாசத்தினால தான் பயத்தை போக்க முடியும். அப்படி நாம பயத்தை போக்கணும். அப்புறம் யுத்தத்துக்கு போயிட்டாங்க. யுத்தத்துக்கு போயிட்டு எதிரி நாட்டோட யுத்தம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஒரு பட்டணத்தில் யுத்தம் பண்ண நெருங்கும் போது 10வது வசனம், அந்த பட்டணத்தாருக்கு சமாதானம் கூற கடவாய். யுத்தத்துக்கு போயிட்டு என்ன பண்ணுமா? முதல்ல சண்டெல்லாம் போடக்கூடாதான், உங்களுக்கு சமாதானம். பாருங்க, ஆண்டவர் யுத்தத்தையே கற்றுக் கொடுக்கிறாரு இஸ்ரவேல் மக்களுக்கு. எப்படி யுத்தம் பண்ண? உங்களுக்கு சமாதானம். இவங்க என்னதை சொல்லிட்டு போனோம்? சமாதானம். அந்த சமாதானத்தை கேட்டு அவங்க இவங்களுக்கு அடிபணிஞ்சிட்டாங்கன்னா இவங்க அவங்கள்ட்ட என்ன வாங்கிக்கலாம்? அவங்கள்ட்ட வரி வாங்கிக்கிட்டு அவங்கள இவங்களுக்கு கீழே வச்சுக்கலாம். அந்த சமாதானத்தை அவங்க நிராகரிச்சாங்கன்னா அவங்க கூட நீங்க என்ன பண்ணுங்க? சண்டை போடுங்க. அப்படியே சண்டை போட்டாலும் பெண்கள் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது? கொல்லக்கூடாது. இல்ல பாருங்க 14வது வசனம், ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் மிருக ஜீவன்களையும் மாத்திரம் உயிரோட வைக்கணும். புருஷர் எல்லாரையும் பட்டய கருக்குனால வெட்டி போட்டுடலாம். 13வது வசனம், யுத்தத்துல ஸ்திரீகளையோ குழந்தைகளையோ மிருக ஜீவன்களையோ என்ன பண்ணக்கூடாதான்? யுத்தத்துக்குன்னே சில சட்டங்கள் இருக்கு பாருங்க. அந்த யுத்தத்திலேயே யாரை ஒண்ணும் பண்ணக்கூடாது? முதல்ல ஸ்திரீகளை ஒண்ணும் பண்ணக்கூடாது. ஆனா நம்ம ஊர் ராணுவம் எல்லாம் இருக்கு பாருங்க, வெக்கங்கட்டவனுங்க. இவனுங்க முதல்ல ஸ்திரீகள்கிட்ட தான் வம்பு பண்றது. இவனுங்க அக்கிரமம் பண்றதெல்லாம் எங்க தான்? ஸ்திரீகள்கிட்ட தான். எல்லாம் இந்த ஸ்ரீலங்கா இப்போ நம்ம பொருளாதாரத்தில் விழுந்து எப்படி போச்சு நம்ம பார்த்தோம்ல. அந்த அதிபர்லாம் நாட்டை விட்டு ஓடினார், தலைதெறிக்க ஓடினார் பாருங்க. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னா நம்ம கண்ணெதிர எவ்வளவு தமிழ் ஸ்திரீகளை அவங்க பலாத்காரம் பண்ணாங்க, எவ்வளவு தமிழ் குழந்தைகளை அவங்க கொன்னாங்க. யுத்தத்தில் சட்டங்கள் இருக்குங்க. ஸ்திரீகளையோ குழந்தைகளையோ மிருகங்களையோ என்ன பண்ணக்கூடாது? ஸ்திரீகள்னா சண்டையா போட போறாங்க, பட்டையை எடுத்து வெட்டவா போறாங்க? பதிலுக்கு எவன் யுத்த வீரனோ யுத்த வீரனை மட்டும்தான் கொள்ள வேண்டும். இவ்வளோ சட்டம் கொடுத்திருக்காருங்க ஆண்டவர். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாத்தீங்களா? இவ்வளோ ஒழுக்கமான சட்டங்கள். மணிப்பூர்ல பாருங்க, நம்ம ஆளுங்க ஸ்திரீகளை நிர்வாணப்படுத்தி அதை நடுவீதியில கூட்டிட்டு வந்து, இது என்ன நாடு? மானங்கட்ட நாடு. இவனுங்கெல்லாம் ஒரு மனுஷனுங்க, இவனுங்க நியாயம் வேற பேசுறானுங்க. அங்க இருக்கவெல்லாம் மனுஷனா இல்ல காட்டு மிராண்டியா? நமக்கு ஒன்றும் புரியல பாருங்க. ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம். நம்ம படிக்கும்போது சங்கடமா இல்லைங்க நமக்கு. அப்ப ஸ்திரீகளை ஒண்ணுமே செய்யக்கூடாதான். கொள்ளையிடலாம், சத்துருக்களின் கொள்ளை பொருளை எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? அனுபவிக்கலாம். ஆனா வேற ஒண்ணு என்ன பண்ணக்கூடாது? செய்ய கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. இந்த மாதிரி தான் யுத்த காலத்தில் நிற்கணுங்கிற சட்டம் இருக்கு. யுத்த காலத்தில் நிற்கிற நாமும் கூட யுத்த காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளா யுத்தத்தை, நம்முடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம் தான். இல்லை, இந்த யுத்தத்துக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம என்ன மிலிட்ரியிலையா இருக்கிறோம்? நம்ம போய் சண்டையா போட போறோம்? நம்முடைய யுத்தம் என்ன யுத்தம்? ஆமா, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு ஏதுவாக தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. ஆமா, நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிற அந்த போராயுதங்களுக்காக ஆண்டவரை இந்த மத்தியான வேளையில நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆவிக்குரிய யுத்தத்தில் நில்லுங்கள், எதிராளியாகிய சாத்தானோடு போராடுங்கள்,
நான் ஜெபம் பண்ணா போராட்டம் வருது, ஜெபம் பண்ணா பிரச்சனை வருது, ஜெபம் பண்ணா நிறைய தொந்தரவுகள் வருது, ஜெபம் பண்ணா சாத்தான் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான் அப்படியெல்லாம் சொல்லி ஜெபத்தை நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து ஜெபத்துல போராடுங்க, சாத்தானை வீழ்த்துவீங்க. ஆமா, ஒரே வழிதான் இருக்கு. வேதவசனத்தை அறிக்கை செய்யறது, ஜெபம் பண்றது. 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2 ஆயுதத்தை தான் ஆண்டவர் நம்ம கையில விசேஷமா கொடுத்திருக்கிறாரு. இதை பயன்படுத்தி எதிரிகளை மேற்கொள்வோம், சத்துருவை ஜெயிப்போம் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். உற்சாகம் கொள்ளுங்கள். இன்னைக்கு 24வது நாள் உபவாசத்துக்கு வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து உபவாசியுங்கள். இன்னும் ஒரு 16 நாட்கள் இருக்கிறது. உபவாசத்தோடு போராடுவோம், மன்றாடுவோம். கர்த்தர் காரியங்களை அற்புதமாய் செய்வார், அதிசயமாய் செய்வார், வல்லமையாய் செய்வார். எழுந்திருப்போமா, ஜெபம் பண்ணுவோமா? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியா உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த தோனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். இப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள எங்கள் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமா உம்முடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த உபவாச நாட்களுக்காக நன்றி. நீர் ஒரு நோக்கத்துக்காக இந்த நாட்களை கொடுத்திருக்கிறீர். இந்த நாட்களை நாங்கள் உபவாசித்து பாரத்தோட கண்ணீரோட தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், மக்களுக்காக ஜெபிக்கிறோம், சபைக்காக ஜெபிக்கிறோம், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் நடுவில் வந்து ஊழியம் செஞ்சுட்டு போன எல்லா ஊழியக்காரங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிச்சு, எல்லாரையும் நீங்கள் பலப்படுத்தி, எல்லாருக்கும் நீங்கள் கிருபை கொடுத்து, எல்லாரையும் நீங்கள் வழி நடத்தியார்கள் வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்ளுகிறோம். பொறுப்புள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியத்தை தொடர்ந்து ஆசீர்வதிங்க, சாட்சியா நிறுத்துங்க. துதிகன மகிமைய ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோட எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா.